ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடியே சாப்பிட பழகணும்னு சொல்றேன். அப்படி பழகிறது எப்படின்னா, அவங்களுக்குன்னு தனியா தட்டு கொடுத்து அவங்களே அதை எடுத்து சாப்பிடுற மாதிரி பழக்கப்படுத்தணும். குழந்தைக்கு ஊட்டி விடுற பழக்கம் இருக்கக்கூடாது. அவங்களே சாப்பிட பழக்கப்படுத்தினாதான் ஸ்கூலுக்கு போய் அவங்களால சாப்பிட முடியும். இது மட்டும் இல்லாம இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு என்னெல்லாம் அவாய்ட் பண்ணணும், சாக்லேட், பிஸ்கெட், ஐஸ்கிரீம், லேஸ், அந்த குர்குரே, இது மாதிரி சிப்ஸ், இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணணும். ஏன் டாக்டர் இதெல்லாம் கொடுக்கூடாதுன்றீங்க? எங்களுக்கு தான் கிடைக்கல, என் குழந்தைக்காச்சும் கொடுக்குறோன்னு நிறைய பேரண்ட்ஸ் கேட்பாங்க. நம்ம ஒழுங்கா வளர்ந்துட்டு நம்ம குழந்தைய கிடைக்கலாமா? அப்ப இதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணலாம்? குழந்தைங்களுக்கு இந்த சாக்லேட்லாம் சும்மா சின்ன சாக்லேட் வேணா ஒரு 10 நாளைக்கு ஒண்ணு அந்த மாதிரி வாங்கி தர பழக்கம் வச்சுக்கலாம். ஒவ்வொருத்தரையும் கூட்டு போய் இவ்வளவு பெரிய பார் சாக்லேட் டிவில காட்டுற மாதிரிலாம் வாங்கி தரக்கூடாது. பிஸ்கெட்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணணும். ரொம்ப ரேரா ஒரு பீஸ் 2 பீஸ், ரேர்னா வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ஒரு பீஸ் 2 பீஸ் கொடுக்கணும். ஆனா நம்ம எல்லார் வீட்லயுமே இப்போ ஒரு பாக்கெட் 2 பாக்கெட் தான் கொடுக்குறாங்க. ஒரு பீஸ் 2 பீஸ்ன்ற கான்செப்டே இந்த காலத்துல எல்லாம் போயிருச்சு. ஐஸ்கிரீம்லாம் எப்ப டாக்டர் கொடுக்கலாம்? வெயில் அடிக்குதுன்னா அதுவும் மாசத்துக்கு ஒரு தடவை இல்ல 2 வாரத்துக்கு ஒரு தடவை ரேரா கொடுக்கலாம். இதெல்லாம் ரொட்டீனா பழகக்கூடாது. நிறைய பேர் காலைல பால் வாங்க போகும்போது ஐஸ்கிரீம் வாங்கி தரது, பிஸ்கெட் வாங்கி தரது, சாக்லேட் வாங்கி தரது, இந்த மாதிரி பழக்கம் குழந்தைங்களுக்கு வச்சிருக்காங்க. இதெல்லாம் அவாய்ட் பண்ணாலே ஸ்கூலுக்கு போற குழந்தைங்க ஒழுங்கா தேவையான சாப்பாட்டை மட்டும் சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியமா இருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் மேல குழந்தைங்க நான்வெஜ் கொடுக்கலாம், சிக்கன் கொடுக்கலாம்னு சொன்ன உடனே ஒரு சில பேரண்ட்ஸ் சொல்றதை பார்த்து நான் பயந்தே போயிட்டேன். 1 வயசு 1.5 வயசு குழந்தைக்கு கூட சில்லி சிக்கன் கடையில இருந்து வாங்கி தராங்க. அதை சாப்பிட்டு அப்புறம் குழந்தை வாந்தி இருக்குது, வயித்தால போகுது, வயிறு வலிக்குதுன்னு சொல்லி வராங்க. நீங்க சிக்கன் கொடுக்கறது தப்பு கிடையாது. ஆனா முடிஞ்ச அளவுக்கு வீட்டுல சமைச்சு கொடுங்க. இந்த சில்லி சிக்கன்றது ரொம்ப காரமான ஒரு சில விஷயத்தை சேர்த்து கொடுக்குறாங்க. அதையும் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ரேரா வீட்லயே செஞ்சு கொடுங்க. மற்றபடி நார்மலா சிக்கன்லாம் கொடுக்கலாம். இந்த கடையில இருந்து வாங்கி தர பழக்கத்தை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிடுங்க.